தேர்வுகள் முகமை நடத்திய நீட் நுழைவுத் தேர்வு பாளை புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளி மாணவர் மாநில அளவில் முதலிடம் பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளார். இந்தியா முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வில் மாணவர் சூரிய நாராயணன் 720க்கு 665 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடத்தையும், அகில இந்திய அளவில் 27வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் மாணவர் சூரிய நாராயணன் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்றதும், ஜேஇஇ முதன்மை மற்றும் அட்வான்ஸ் தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மாணவர் சூரிய நாராயணன் மழலையர் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் கல்வி பயின்றுள்ளார். மேலும் மாணவர் பிரணவ் 633 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 191வது இடத்தையும், மாணவர் அவினிஷ் பிரபாகர் 608 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 922வது இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சாதனை பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் புஷ்பலதா பூரணம், முதன்மை முதல்வர் புஷ்பவேணி ஐயப்பன், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் பெருசாக கிடையாது. ஹாபீஸ் எல்லாமே ஸ்டடீஸ் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே எல்லா எக்ஸாம், எல்லா ஆனுவல் எக்ஸாம், எல்லா ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் ஃபஸ்ட்டு தான் முடிஞ்சளவுக்கு எடுப்பேன். நீட் மட்டும் இல்லை, நான் ஜேஇயும் நல்ல சூப்பராக போடுவேன், மேக்ஸும் நல்லா தான் போடுவேன். என் எய்ம் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் அல்லது கார்டியாலஜிஸ்ட் ஆகணும். நான் எய்ம்ஸ் டெல்லியில் படிக்கணும்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. காடோட பிளெஸிங்ஸும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நிறைய கிடச்சிருக்கு. எங்கள் அப்பா டிடிஆரை வேலை பார்க்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2 பேருமே ரொம்ப என்னைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எப்போவும் சோர்வானாலுமே சோர்வாகவே விட மாட்டாங்க, ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனும் இதே ஸ்கூலில் தான் படித்தான். அவனும் ரொம்ப சூப்பராக படிப்பான். என்ன டவுட் கேட்டாலும் அவனும் ஹெல்ப் பண்ணுவான். முத்தையா சிவவேலன். இப்போ IIIT குவாலியர் 5th இயர் ஃபைனல் இயர் பாஸ் அவுட் ஆக போகிறான். அவன் பெங்களூரில் வேலை பார்க்க போகிறான். இன்டர்ன்ஷிப் வீட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவர்தான் முடிச்சிருக்காரு. இப்போதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஸ்கூல்ல இருந்து எப்படி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க? ஸ்கூல்ல ஏற்கனவே இந்த வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்னு சொல்லி பிசிக்ஸ் டஃப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ என்ன ஸ்கூல்ல இருந்து எப்படி மோட்டிவேட் பண்ணாங்க? ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப எல்பி 6th லேர்னிங் பாயிண்ட்ல தான் 6th படிக்கேன். 6th 12th வரைக்கும் லேர்னிங் பாயிண்ட்ல தான் படிக்கேன். எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எந்த டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. பர்சனலாக கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வேணால் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. நீட்டில் ஸ்டேட் டாப்பராக வருவீங்கன்னோ இல்லை ஆல் இண்டியா ரேங்க் வருவீங்கன்னோ எதிர்பார்த்தீங்களா? உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? முதல்ல நான் நீட்டு எழுதினோடனே ரொம்ப கஷ்டமான பேப்பருங்கிறதுனால மார்க் ஐயோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஜிப்மரே கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போக போக சரி நம்மளுக்குள்ள டேலண்ட் வச்சு நம்ம எப்படியும் எடுத்துருவோம், ரொம்ப கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சிடும். கடவுள் பெஸ்ட்லிங்ஸ் இருக்கிறதுனால எப்படியும் நல்ல ரிசல்ட்டு தான் வரும்னு வந்துட்டேன். ஹோம்ஒர்க் நான் ஒரு துளி கூட மிஸ்ஸே பண்ண மாட்டேன். எல்லா ஹோம்ஒர்க்கும் அப்படியே முடிச்சிடுவேன். ஆமாம், அதுதான் லேர்னிங் பாயிண்ட். ஸ்கூலில் மட்டும்தான் கோச்சிங் படிக்கிறேன். வேற எங்கே சார்? நீட் எக்ஸாம் அப்படின்னாலே சொசைட்டியில் என்ன ஒரு பேருனா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம். யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக அப்பியர் ஆக முடியாத மாதிரி ஒரு கட்டமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸில் வந்து ஸ்டேட் லெவலில் எடுத்துட்டீங்க. அடுத்து நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வருவீங்க? நீட்டை பார்த்து பயப்படாதீங்க. நல்ல எப்படியுமே ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தால் தான் திறமையான டாக்டர்ஸ் உருவாக முடியும். அதனால் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. எந்த எக்ஸாம் வச்சாலுமே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி படிங்க. எக்ஸாம் பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் தன்னாப்பில் எது நினைக்கிங்களோ அது கிடச்சிரும்.